ஹாய் லீகல் ஃபேயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சாப்டர் 5ல் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அரெஸ்ட் ஆஃப் பர்சன். ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த சாப்டர் 5ல் வந்து சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 35 ஆஃப் BNSS 2023ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பர்சனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். சில கேஸஸ்க்கு வந்து போலீஸ்கிட்ட வந்து வாரண்ட் கேட்பாங்க, வாரண்ட் வச்சுருக்கீங்களா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சம் கேஸஸ்க்கு வந்து போலீஸ் சொல்லுவாங்க, இந்த கேஸுக்கெல்லாம் வாரண்ட் இல்லாமல் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியணும் எந்த கேஸஸ்க்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் வந்து வாரண்ட் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து செக்ஷன் வந்து 41 CRPC, அதே இதில் வந்து BNSS 2023ல் வந்து செக்ஷன் 35 வந்து சொல்கிறாங்க என்னென்னா, when police may arrest without வாரண்ட் இல்லாமல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஹெட்டிங்லேயே வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மேண்டேட்டரியா, அதாவது மே அப்படி இல்லைன்னா ஷால் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதில் வந்து மே தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆர்டர் இல்லாமல் அப்படி இல்லைன்னா வாரண்ட் இல்லாமலேயும் எந்த ஒரு பர்சனையும் அரெஸ்ட் பண்ணலாம். எனி பர்சன், அதே மாதிரி எனி போலீஸ் ஆஃபீஸர், எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் எந்த ஒரு பர்சனையும் அரெஸ்ட் பண்ணலாம். மேஜிஸ்ட்ரேட்கிட்ட இருந்தால் வாரண்ட் வாங்குவாங்க, வாரண்ட் இல்லாமலும் அரெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்காமலேயும் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஓகே, ரோட்டில் சும்மா போயிட்டுருக்காங்க, அந்த பர்சனை போயிட்டு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. ஸோ சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு கீழே அந்த பர்சன் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் எனி போலீஸ் ஆஃபீஸர் வந்து எனி பர்சனையும் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடியே அந்த பர்சன் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த நபர்கிட்ட வெயிட் பண்ணுப்பா, நான் போய் மேஜிஸ்ட்ரேட்டை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வாரண்ட் வாங்கிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாடி அந்த பர்சன் என்ன ஆகிடுவான், தப்பிச்சு போயிடுவான் இல்லையா? அதுதான் வந்து இந்த செக்ஷன் 35ல் சப்செக்ஷன் 1ல் வந்து அதான் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடியே ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அவன் வந்து பார்த்துட்டு வாரண்ட் வாங்கிட்டு தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. வாரண்ட் இல்லாமல் அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பவர் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, போயிட்டு அவங்க திருட்டு பண்ண போகும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த 100வது திருட்டு வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடு வந்து திறக்க போகிறாரு வடிவேலு திருடுறதுக்காக. அப்போது திருடுறதுக்கு முன்னாடி அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வடிவேலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த வீட்டுக்குள்ளே நிறைய நகைகள்லாம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதுக்காக கதவை திறக்கிறாங்க. அப்போது என்னென்னா உள்ளாடி வந்து எப்படி ஒரு 20 கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். போலீஸ் ஆஃபீஸருக்கு கண்ணு முன்னாடியே அவன் வந்து திருடுறான். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து வாரண்ட் தேவையில்லை. அப்படியே வாரண்ட் இல்லாமல் அந்த ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வடிவேல் சாரை வந்து பிடிச்சி வந்து போலீஸ் வேனில் வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, சப்செக்ஷன் 1ல் வந்து பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொண்டு வராங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த வீடியோலேயே வந்து அந்த இருக்குது. இப்போது ஒரு தோலை வந்து திருடுறாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு தோல் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த தோல்லேருந்து ஒரு சில ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறாங்க. அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து வருது, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து தோல் நாங்கள் தயாரிக்கிறோம், ஸோ அதை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கிடச்சதுக்கு அப்புறமாட்டு அது வந்து ரீசனபிள் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது.
ஸோ கிடச்சதுக்கு அப்புறமாட்டு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அந்த பர்சன் எல்லாம் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்றாம்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் தோல் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக உமராபாத் காவல்துறையினருக்கு தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கன்றாம்பள்ளி பகுதியை சேர்ந்த தந்தை மகனான பிரபாகரன் மற்றும் பிரதீப் ஆகியோர் தோல் தொழிற்சாலையில் இருந்து 2 லட்சம் மதிப்பிலான தோல் பொருட்களை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. உடனடியாக 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து தோல் பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்துப்போம். போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க, அந்த பர்சனுடைய பார்வையே சரியில்லை. ஸோ அவர் வந்து நம்புறாரு இவன் வந்து ஏதாச்சும் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பக்கூடிய இதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாரண்ட் இல்லாமல் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்செக்ஷன் 1ல் பியில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரீசனபிள் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், க்ரெடிபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ரீசனபிள் சஸ்பிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அவன் பண்ணியிருப்பான் இல்லையா. அந்த காக்னிசபிள் அஃபென்ஸோடைய தண்டனை வந்து 7 இயர்ஸ்க்கு கீழே அல்லது 7 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பனிஷ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து வாரண்ட் இல்லாமல் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வித் ஆர் வித்தவுட் ஃபைன் இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த நபர் வந்து சப்செக்ஷன் 1ல் பியில் சொல்லக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டு வாங்கக்கூடிய அந்த காக்னிசபிள் அஃபென்ஸை வந்து அவன் வந்து பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கிறான் அப்படின்னா உடனே அவனை பிடிச்சி வந்து வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்பணும் அந்த பர்சன் தான் அந்த தப்பை வந்து பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இதே மாதிரி அவன் வேறு சில குற்றங்களும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இவனை நம்ம இப்போ உடனே அரெஸ்ட் பண்ணாதான் நம்மளோட ஒரு ப்ராப்பராகட்டும் அவனை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அந்த அஃபென்ஸ் ரிலேட்டடாக. அது வந்து பியில் சொல்லியிருக்காங்க. சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவனை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இவன் வந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து அழிச்சிருவான், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவான் அப்படின்னு அவங்க வந்து நம்பினாங்க அப்படின்னா அப்போவுமே அந்த பர்சனை வந்து வாரண்ட் இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது அந்த பர்சனை வந்து வெளியில் வந்து நம்ம ஃப்ரீடமாக விட்டால் நம்ம அந்த கேஸுக்கு இருக்கு இல்லையா, அந்த கேஸுக்கு வந்து யாரெல்லாம் வந்து விட்னஸில் இருந்து இவங்களுக்கு சாதகமாக பாதகமாட்டெல்லாம் சொல்ல போகிறாங்களோ அந்த பர்சனை கன்வின்ஸ் பண்ணி அந்த எவிடன்ஸை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் வாரண்ட் இல்லாமல் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பர்சன் தேவைப்படும், கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் போது அவன் வரமாட்டான் அப்படின்னு போலீஸ் வந்து பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீசனை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஓரலாக இல்லை, கண்டிப்பாட்டு ரைட்டிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரொவைடடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து நினைக்கிறாங்க இந்த சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்கிறது மாதிரி வாரண்ட் இல்லாமல் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய தேவை வந்து வேண்டாம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் நினச்சி அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு காரணத்தினால நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாட்டு ரைட்டிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். இப்போ ஒரு கண்ணு முன்னாடி ஒரு பர்சன் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணுறான், அவனை வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய அம்மாவோ சரி இல்லை அவனோட பொண்ணும் சரி ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க, அந்த இடத்துல அவன் கண்டிப்பாக இருக்கணும், ஃபேமிலியில் அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு உள்ள சந்தர்ப்பத்தில் வந்து அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய இதில் அந்த ரீசனை வந்து கண்டிப்பாட்டு அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து செக்ஷன் 35ல் அதாவது பிஎன்எஸ்எஸ் 2023ல் வந்து செக்ஷன் 35ல் வந்து சப்செக்ஷன் 1ல் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த கண்டிஷன்ஸில் வந்து ஏ பார்த்துருக்கோம், பி பார்த்துருக்கோம். அந்த பிக்கு உள்ளாடியே வந்து
ஒரு சில சாட்டிஸ்ஃபைடான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு சில அந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸில் ABCDE வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம சப்செக்ஷன் 1லேயே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து C வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சப்செக்ஷன் 1லேயுமே அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.